வணக்கம். 11/9/2023 ஆண்டு அயோத்தி காசி யாத்திராவில் நானும் கலந்து கொண்டேன். அப்பயணம் மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் அமைந்திருந்தது. எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் தனியாக சென்று இவ்வாறு ஒரு அனுபவத்தினை பெற முடியாது. பல கோவில்களை தரிசனம் செய்தோம். உணவு பசியின்றி, பட்டினியின்றி, களைப்பின்றி செல்ல அவ்வப்போது எமக்கு உணவுகளை தந்தார்கள். மிகவும் சிறப்பான உணவு என்று தான் சொல்ல வேண்டும். அதில் குறை காண்பவர்கள், நாம் கல்யாண வீட்டுக்கோ களியாட்ட விடுதிக்கோ போகவில்லை. நாம் போவது ஆன்மீக தரிசனம், யாத்திரை. இதில் சிறப்பாக இருக்கும். 30 பேர் 40 பேர் போகும்போது அனைவருக்கும் பிடித்தமான உணவை வழங்க முடியாது. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே உணவு விடயங்களில் நாம் பட்டினியின்றி, பசியின்றி, களைப்பின்றி இருக்க அவர்கள் திறமையான சிறப்பான உணவை தயாரித்து நமக்கு தந்திருந்தார்கள். அதை நாம் நினைவு கூற வேண்டும். அடுத்த விடயம் போக்குவரத்து. அங்கங்கிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்வதற்கு சரியான வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள். அதுவும் ஒரு சிறப்பு. எம்மோடு கூட வந்து பல உதவிகளை நமக்கு செய்தார். குறிப்பாக இதில் நாம் கவனிக்க வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த குழுவில் பங்களிப்பவர்கள், அதாவது இந்த குழுவில் சேர்ந்து யாத்திரை செல்பவர்கள் உரிய நேரத்தில் சென்று திரும்புவதில்லை. அடுத்த எல்லா விடயங்களிலும் சுணக்கத்தை காண்பிப்பார்கள். கோவிலுக்கு செல்லும்போது திடீரென ஒரு சிலர் கடை தெருவுக்கு சென்று சாமான் வாங்க போய் விடுகிறார்கள். ஆகவே இதில் நேர காலம் அனாவசியமாக தாமதமாகிறது. முதல் நாள் இரவே நாளை காலை 8 மணிக்கு எல்லாரும் தயாராக இருங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இவர்கள் 9 மணி 10 மணி ஆகியும் தங்களுடைய அறையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார். இது ஒரு சிலர் செய்யும் தவறு ஏனைய பக்தர்களுக்கும் இதில் பாதிப்பினை ஏற்படுத்துகிறது. ஆகவே அவர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டியது நமக்கு அவசியம். ஏன்னா நாம் மட்டும் தனியாக போயிருந்தால் நமது விருப்பத்துக்கு எங்கே வேண்டுமென்றாலும் போய் எப்படி வேணும்னாலும் செய்துக்கிறோம். நாம் ஒரு குழுவாக செல்லும்போது மற்றவர்களோடு இணைந்து ஒத்துழைத்து செல்வது தான் சிறப்பு. அடுத்த விஷயம், அவர்கள் சொன்ன கோவில்களை விட இன்னும் பல கோயில்களை எனக்கு தரிசன வாய்ப்பு கிடைத்தது. காரணம், அவர்கள் சொன்ன டைமை விட நான் விரைவாக சென்று அந்த கடவுளை தரிசித்து விட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு கோயிலையும் போய் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன். அதன்படி காலை 2 மணிக்கு, விடிய காலை 2 மணிக்கு எழும்பி வராகியம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்து சென்று வராகியம்மனை தரிசனம் செய்தேன். அத்தோடு காசி விஸ்வநாதரை 3 முறை தரிசனம் செய்ய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதாவது நாம் யாத்திரை செல்கிறோம், கடவுளை தரிசனம் செய்ய போகிறோம். இவ்வளவு தூரம் நாம் பல ஆயிரம் மைல்கள் தாண்டி செல்கிறோம். ஆகவே நாம் நேரத்தை, தூக்கத்தை, எம்மோட சொகுசை எல்லாம் மறந்து கடவுளை தரிசனம் செய்து வந்தோம். அந்த கடவுளை தேடி நாம் முயற்சி எடுத்து போக வேண்டும். அதுக்கு அவர்கள் முதல் நாளே நமக்கு அறிவுறுத்தல் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதன்படி காலையில் யாரும் விரைவாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். அதில் சில காலதாமதங்கள் ஏற்படுகின்றன. மற்றபடி முழு நிறைவு தந்தது. அதனால் நான் மீண்டும் அவர்களுடைய முக்திநாத் யாத்திராவில் கலந்து கொள்ள விருப்பம் கொண்டுள்ளேன். வெகு விரைவில் அவர்களுக்கு என்னுடைய பயண கட்டணத்தை, முன்பதிவு கட்டணத்தை அனுப்ப உள்ளேன். தொடர்ந்து இவர்களுடைய யாத்திரையில் பயணம் செய்ய விரும்புபவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.